الله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن سيئاته ويعلم ما تفعلون. பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நேற்றைய தினம் அல்லாஹ் எவ்வளவு பிரியமானவன், அவனிடம் பாவம் செய்த அடியார்களை எப்படி அழைக்கிறான் என்பதை பார்த்தோம் இல்லையா? இன்றைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை போதுமானவன் அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு. எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் யாரும் மீடியேட்டர்ஸ் தேவை கிடையாது. ஆன்மீக தலைவர்கள் ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு உன் பாவத்தெல்லாம் நான் ரட்சிக்கிறேன், அவருக்காக நான் உன்னை சாட்சி கூறுகிறேன், இந்த வேலையெல்லாம் என்னது அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் கிடையாது. எவ்வளோ பெரிய பாவம் செய்தவனும் அவன் மனசுல நான் செய்தது தவறு என்று எண்ணியதற்கு பிறகு யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் கூறுகிறான், யக்பலு தௌபத அன் இபாதி, என் அடியானிடமிருந்து நான் பாவத்தை ஒப்புக்கொள்கிறேன். தௌபா ஒன்று இருக்கு, இஸ்திக்ஃபார் ஒன்று இருக்கு, தெரியுதுங்களா? இஸ்திக்ஃபார்ங்கிறது அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டு செய்வது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாவம் பண்ணப்பா இஸ்திக்ஃபார் பண்ணுவான்னு. பாவம் செய்தவர்கள் தௌபா செய்யணும், பாவம் செய்தவர்கள் தௌபா செய்யணும். அல்லாஹ்வின் மீது பிரியம் உள்ளவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்க? மினிமம் 70 முறை. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் செய்யப்பட்டவர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராயிற்று, அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இஸ்திக்ஃபார் செய்கிறீர்கள் கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னது? நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அப்போ பாவ மன்னிப்பு என்பது, இஸ்திக்ஃபார் என்பது ரெகுலரா கேட்டுடலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொன்னது என்னது? இது நம்முடைய கண்ணியத்தை உயர்த்தும், மழை பெய்ய செய்யும், தோட்டம் தோறுகளை சொல்லும். குர்ஆன்ல வருதுயா, வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا واستغفروا ربكم. الله இடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவர். அப்புறம் என்னது? யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து மலைகளை பொய்யச் செய்வான். ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات, ويمددكم உங்களுக்கு உதவி செய்வார், بأموال பொருளாதாரத்தை கொண்டு, بأموال وبنين குழந்தைகளை கொண்டு, وجنات وأنهارا தோட்டங்கள், அதற்கு இடையிலே ஓடக்கூடிய நீரூற்றுகளோடு தோட்டங்களை தருவார். இது எதுக்கு? எது சொன்னதுனால? இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆனா ஒரு மனுஷன் பாவம் பண்ணான், ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டான், திருடிட்டான், கொள்ளடிச்சிட்டான், ஏதோ ஒன்று உதாரணத்துக்கு, அதுக்காக திருடிட்டு நாளைக்கு பாவம் மன்னிக்கிறது இல்லை. திருடிய பொருட்கு உடையவன் அவன் மன்னிக்காதவனுக்கு யாரும் மன்னிக்க மாட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஏதோ ஒன்று செஞ்சுட்டான், கலப்படம் பண்ணிட்டான், ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, மக்களுக்கு தெரியல. இப்போ இவன் என்ன செய்யணும்னு சொன்னா, இஸ்திக்ஃபாரை விட அல்லாஹ்ட்ட சொல்லி மன்னிப்பு, யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நான் என்ன செஞ்சேன், இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சுட்டு, இது தௌபா. இதுக்கு பேர் என்னது? பாவ மன்னிப்பு. இஸ்திக்ஃபார் என்பது அஸ்தக்ஃபிருல்லாஹ். புரியுதுங்களா? சரி, அல்லாஹ் சொல்றான், யக்பலு தௌபா வஹுவ அல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி, அல்லாஹ்வாகிய அவன் அவனுடைய அடியார்கள் செய்யக்கூடிய தவறு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மிகப்பெரிய பாவம் சொன்னா அது தப்பாயிடும். சும்மா இருக்கிற சில ஆன்மீக பெருமக்களுக்கு வாயில என்னது இதை வச்சு விட்டா மாதிரி, யாரு என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று வச்சு விட்ட மாதிரி. ஒருத்தர் செய்யக்கூடாத பனிஷ்மெண்ட்டுக்குரிய தவறு செஞ்சுட்டான்னு வைங்க. ஒருத்தர் வந்தார், சொல்றேன், அது சொல்லிடுறேன். இப்போ என்ன, ஒரு சகோதரன் வந்தார்,
விபச்சாரம் செய்து விட்டேன்னு சொல்றாரு. சொன்னாரு, அல்லாஹ் என்னை மன்னிப்பானார். பல பேர்கிட்ட போய் என்ன செஞ்சிருக்காரு, நான் செஞ்சுட்டேன் மன்னிப்பு கிடைக்குமான்னு அவங்க சட்டங்களை சொல்லி இருக்கிறாங்க. அதுக்காக இதான் நீங்க ஆதாரம் எழுதக்கூடாது. செஞ்சதுக்கு பிறகு அவர் தன்னை தானே வருந்துகிறார். சார் இது ஆதாரமா எடுக்கக்கூடாது சார், புரியுதா? செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, ரொம்ப வருந்துகிறார், மனம் உடைகிறார், செஞ்சது தவறு என்று உணர்கிறார். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அவருக்கு என்ன கொடுக்கப்படும்? திருமணம் செய்தவராக இருந்தால் கல்லால் அடித்துக் கொள்ளணும், திருமணம் ஆகாமல் இருந்தால் கசையடி கொடுக்கணும். இதுல எந்த மாற்றம் இருக்கா? இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இங்க ஆட்சி இல்லை. இப்ப இவர் செய்த தவறை உணர்கிறார். நான் செஞ்சுட்டேன், நான் செஞ்சிடக்கூடாது, சைத்தானுடைய வலையில போயிட்டு இவர் ஒரு கட்டத்தில் டிப்ரெஷன் பேஷண்டாக மாறுறார். இவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆள்கிட்டையும் என்ன மன்னிப்பான அல்லாஹ், என்ன மன்னிப்பான அல்லாஹ். இவர் செய்ததை யார் பார்த்தா? ஊர்காரன் எவனும் பார்க்கல, அல்லாஹ் பார்த்தா இல்லையா? அல்லாஹ் சொல்ற பாருங்க, وَهُوَ الَّذِي يَقْبَلُ التَّوْبَةَ عَنْ عِبَادِهِ. அல்லாஹ் ஆகியவன் தன் அடியான் செய்த பாவங்களை அவன் ஒப்புக்கொள்கிறான். يَعْفُو عَنْ سَيِّئَاتِهِ. அவன் செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்களை அவன் கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகிறான். எத்தனையோ சின்ன சின்ன பாவங்கள் என்ன செய்யறான் அல்லாஹ், அதெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் இல்ல. وَيَعْلَمُ مَا تَفْعَلُونَ. அவன் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இங்க யாருமே செய்ய வேண்டியது கிடையாது, நீதிவான்கள்லாம் கிடையாது. நீ அதை செஞ்ச, நீ இது செஞ்ச, அதெல்லாம் உனக்கு தேவையில்லைப்பா. எவன் எது செய்தாலும் அவன் ஆயிற்று, அவனுடைய ரப் ஆயிற்று. யாரும் யாருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, வக்காலத்து வாங்கவும் இல்லை, அசிங்கப்படுத்த வேண்டியதும் இல்லை. இவன் என்னப்பா, இவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? சொல்லுது, என்ன செஞ்சா என்னப்பா? நீ மறுமையில் அவனுடைய பாவத்தை நீ சுமக்க போறியா? அவன் எது செய்திருந்தாலும் அவனா சொல்ல, அல்லாஹ் சொல்லுவான், وَيَعْلَمُ مَا تَفْعَلُونَ. நீங்கள் எதை செய்கிறீர்கள் அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எவ்வளவு பெரிய பாவம் செய்வதனாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் மன்னித்து விடு என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்கிறார். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله عفوا غفورا وكان الله غفورا رحيما. அல்லாஹ் சொல்கிறான், இல்லா மன் தாப. நிச்சயமாக இவர் தன் செய்த பாவங்களை மன்னிப்பு கேட்கிறாரோ. சரி, பாவத்தை மட்டும் மன்னிச்சுட்டு அப்படியே உட்காந்து அல்லாஹ் ஓ மை லார்ட், ஓ மை அல்லாஹ் என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு உட்காராரு. இது சரியான நிலைப்பாடு கிடையாது. தவறு செஞ்சிட்டாரு, அவர் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறார், அல்லாஹ் மன்னிச்சுடுன்னு. இப்போ இதோட நிக்க கூடாது. என்ன செய்யணும்? அல்லாட்ட நல்ல செயல்களும் செய்யணும், நல்ல செயல்களும் செய்யணும். வஆமன, இறைவனை ஏற்றுக்கொள்கிறார், அவன் மீது நம்பிக்கை கொள்கிறார். وعمل صالحا وعملا عملا صالح وعمل عملا صالحا. நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். எவ்வளவு பாவம் செஞ்சார், கொலை செய்திருக்கிறார், குற்றம் செய்திருக்கிறார், எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா என்ன செய்யறாரு? பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு நல்ல அமல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். فَأُولَئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ. பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்கிறான் அல்லாஹ். என்னது? அல்லாஹ் சொன்னார், ஃபஉலாயிக், அப்படியாப்பட்டவர். யார் பல பாவம் செஞ்சிட்டார். உங்களுக்கு உதாரணம் சொல்லுவோம் இல்லையா? ஒரு சகோதரன் 100 கொலைகளை செய்தவன், 100 கொலைகளை செய்தவன், 99 கொலைகளை செய்தவன். ஒரு ஒரு அடியார் இடத்துல போய் கேட்கிறார், நான் 99 கொலை பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கான்னு. என்ன சொன்னாரு? ஐயோ உலகார பாவி, அப்படி செஞ்சுட்டியா நீ, உனக்கு மன்னிப்பே கிடையாது போடா அப்படின்ட்டாரு. அப்படியாடா மாப்பிள்ள சொன்னேன்னு பின்னாடி இந்த வாழை எடுத்து முன்னையும் போடுறா, ஒரே போடு போட்டார். 99 பண்ணாலுக்கு 10ஓட 11 நம்ம சொல்லுவோம். அவரு 99ஓட 1 100 போடா, செத்து போடான்னு வெட்டிட்டார். இப்போ இன்னொரு நபர்கிட்ட போறார், நான் 100 பாவம் 100 கொலைகளை செய்து விட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? செய்தது தவறுதான், அதுல காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது, செய்தது தவறுதான். ஆனால் செய்ததை தவறு என்று உணர்ந்தார் இல்லையா,
இங்கே எவ்வளோ பெரிய கூலி கொடுக்குறான் பாருங்கல்லாம். இப்போ இந்த சகோதரன் என்ன செய்கிறான், ஒரு நல்லடியாரத்தில் போய்கிறான், நான் பாவங்கள் செய்து விட்டேன், எனக்கு அல்லாஹ் மன்னிப்பானான். அந்த அடியார் சொன்னார், உன் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், ஆனால் இங்கே இருக்காது, இந்த சூழல் உன்னை என்ன செய்யும், மீண்டும் மீண்டும் பாவங்களை செய்ய தோன்றும். சரி, நல்லவர்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு போய்க்கோ, அங்கே போனால் நீ என்ன செய்யலாம், ஒரு சேஃபா இருக்கலாம். அப்படியா? ஆமா, இது யாரையும் போற போகல சொல்ல முடியாது. நீ சொர்க்கவாதி நரகவாதி சுன்ன ஜமாத்கார பயலுகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தௌஹீத் ஜமாத்கார பயலுகள் நீங்க எல்லாம் என்னது நரகவாதிகள். அதுல சில அசரத்துங்க நாரப்பயலுக மைக்கில் பேசுறாங்க, நரகத்தின் நாய்கள். நீ யாரா அதை சொல்றது? ஃபேஸ்புக்ல எனக்காவது உட்காந்து போர் அடிக்குன்னு பார்த்தா, ஆலிம் பெருமக்கள் உன் கொள்கையில தப்பு இருந்தா திருத்துங்க, இல்லை அமைதியா போயிடுங்க. அது ஒரு சகோதரனை எப்படி நீங்கள் நரகத்தின் நாய்கள்னு சொல்லலாம்? நவுசுபில்லாஹி. சரி, இந்த தௌஹீத் ஜமாத்துங்கிற பேர்ல இருக்கக்கூடிய பயபிள்ளைங்க என்ன செய்யறது? நீங்களை நியமித்து விட்டீர்கள், நீங்கள் நேராக நரகம்தான். யாரா நரகத்தை எடுத்து வச்சிருக்கா வாடகைக்கு? சொர்க்கெல்லாம் அவங்க அத்தா விட்டு சொத்து, நரகெல்லாம் அவங்க நனிமா விட்டு சொத்தா? யார் யார் யாருன்னு சொல்வதற்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எந்த நேரம் யாருடைய தௌஹீத் ஷிர்காக மாறும்னு தெரியாது. எந்த நேரத்தில் எவனுடைய ஷிர்கிலே மூழ்கி இருக்கக்கூடியவன் ஒரு உண்மையான தௌஹீத்வாதியா மாறுவான்னு தெரியாது. யாரும் யாருக்கும் என்ன செய்ய முடியாது. இப்போ இந்த சகோதரன் என்ன செய்கிறார்? அல்லாஹ் இரக்கத்தை கொண்டு விசாலப்படுத்தி வச்சிருக்கிறான். மாவ மன்னிப்பு எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு? இப்போ இந்த சகோதரன் யாரும் சொல்லக்கூடாது, நீ நரகவாதி நீ சொர்க்கவாதி சொல்லக்கூடாது. இப்போ இந்த சகோதரன் என்ன செய்கிறான்? பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து அவனுடைய ஊரை விட்டு காலி செஞ்சு போறான். இவன் போகக்கூடிய நோக்கம் என்ன? நான் ஒரு உத்தமனாக வாழணும், ஒரு நல்லவனாக வாழணும். போற வழியில அல்லாஹ் எழுதிய விதி அவனுக்கு மரணம் தழுவிட்டார். உனக்கு என்ன வந்துருச்சு? மௌத்தாயிட்டான். இப்போ மௌத்தானதும் யார் வரணும்? மரணம் தழுவியதற்கு பிறகு ரூஹை கைப்பற்றக்கூடிய மாணவர்கள் வரணும். இவர் யார்? இத்தனை நாளாக என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? நல்ல ஆலிமா அவர், சாரி நல்ல இபாதத் செஞ்ச ஆளா அவரு? யார் அவரு? கொடகார பாவி இல்லையா? அப்படிதான் சொல்லணும். இப்போ பாவி பயிர்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் சில மாணவர்கள் வச்சிருக்காங்க, அவங்க வந்து கைப்பற்ற வர்றாங்க. நல்லடியார்களுடைய ரூகளை கைப்பற்றுவதற்கும் நல்ல மலக்கள் இருக்காங்க. எல்லா மக்கள் நல்ல மலக்கு தான், ஆனா அவர்களுடைய ரூஹை கைப்பற்ற ஒரு மலக்கு வராங்க. 2 பேரும் வந்துடுறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் நம்மளை புரிய வைக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக சொன்னது. 2 பேருக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது. இவருடைய நல்லவர் ரூஹ் எடுக்கிறாரு, கெட்டவர் வந்து ஏன் ரூபா கெட்ட ரூஹ நான் எடுத்துக்கிறேன். இந்த செய்தி அல்லாஹ்விடத்திலே தீர்மானிக்கப்படுது. அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு அல்லாஹ் சொல்றான், இந்த சகோதரன் எந்த ஊர்ல இருந்து கிளம்பினானோ, எந்த ஊர் போய் சேரணுமோ அதற்கு இடைப்பட்டதை அளந்து பாருங்கள். செஞ்சு பாருங்க. உதாரணத்துக்கு கொடைக்கானல இருந்து ஒத்தலகுண்டில இருந்து கொடைக்கானல் வராரு. ஒரு பாவமணி தேடி நல்ல மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இங்க சுருக்க காத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வராருன்னு வைங்க. அல்லாஹ் அப்படியே ஆகும். அப்படி வரும்பொழுது இடையில உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், ஊத்துன்னு வைங்க. ஊத்துக்கு பக்கத்துல வர அது 2 சென்டரா போடுங்க. ஊத்தை தாண்டிட்டாருன்னு சொன்னா அவர் நல்லவர். ஊத்துக்கு முன்னாடி இருந்தாலும் ஊத்திக்கு சின்ன போட்டுருங்க நரகத்தில் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? தீர்மானம் சொல்லி அனுப்புறான். இந்த 2 மலக்குகளும் என்ன செய்யறாங்க? 2 ஊர்களுக்கு மத்தியிலே வத்தலகுண்டுல இருந்து கொடைக்கானலுக்கும் கொடைக்கானல இருந்து ஊத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன செய்யறாங்க? அளக்குறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பிரியமானவன் தெரியுமா? ஒன்றும் இல்லை, இந்த சகோதரன் கிடக்கக்கூடிய அந்த இது எதில் போய் இந்த ஸ்டம்பில் பாருங்க. சில நேரத்தில் இந்த கிரிக்கெட் விளையாடும் போது ஸ்டம்ப்பு தானே, அதை என்ன சொல்லுவாங்க, பேட் கொண்டு போய் அதில் அந்த கோடில் வைக்கணும் இல்லையா? அவன் வைக்க முடியாது, என்ன செய்வான்? அப்படி கவுந்து ஒரு தள்ளுவான். இது நம்ம பார்க்கறது. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த பாவியான சகோதரனுடைய கை இப்படி கிடக்குது, உதாரணத்துக்கு இங்கே கிடக்குது, இல்லை ஒரே ஒரு இன்ச் மட்டும் தள்ளணும். அல்லாஹ்வே தன்னுடைய கரத்தை கொண்டு எல்லாம் செய்யறான், கொஞ்சம் தள்ளி போடுறான். செய்தது யாருத்தா? கொலைகாரன். ஆனா இவன் பாவ மன்னிப்பை தேட விரும்பும் பொழுது ஒரு இன்ச்சு தள்ளி போட்டது யார் போட்டிருப்பா? யாருடைய உத்தரவு கொண்டு என்ன ஒழுகாது? இலையும் கூட ஒழுகாது இல்லையா? அந்த ரப்பு தன் பாவமான சகோதரன் தன்னிடத்திலே பாவ மன்னிப்பை மீட்சிக்காக வரும் பொழுது அல்லாஹ்வே என்ன செய்யறான்? இப்படி கடக்கக்கூடிய ஒரு கையை
கொஞ்சம் தள்ளி போடுறான், அப்படி தள்ளி கொஞ்சம் முன்னாடி போகுது. என்ன ஆயிட்டாங்க, 2 பேர் அளந்து பார்த்து இவருடைய ரூஹை கைப்பற்றக்கூடியவர்கள் யாரு? நல்ல மலக்குமார்கள். அல்லாஹ் அவ்வளோ பிரியமானவன் தான். காரணம், அல்லாஹ் சொல்கிறான், நான் என் கரத்தால் என் அடியானை படைத்தேன். உன்னை அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நரகத்தில் போடுவதற்காகவா நான் உன்னை படைத்தேன் கேட்கிறான். இது ஒரு வாழ்க்கை பரீட்சை. நீ நல்லவனாக வாழு, தப்பு செஞ்சிட்டியா மாவு மன்னிப்பு தேடு, தொழுகு, நல்லவனா வாழு. தப்பு செஞ்சா திரும்ப பாவ மன்னிப்பு கேடு. எப்படியோ நீ வரும்பொழுது ஒரு மூமீனாக அல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீ ஒரு முஸ்லிமாக என்கிட்ட வந்துரு, ஒரு மூமீனாக வந்து. அப்போ இது இவன் பாவ மன்னிப்பை தேடியதனால் பாவம் மட்டும் மன்னிக்கப்படல. அடுத்தது என்ன சொல்றா அல்லாஹ்? யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். இவர் செய்து வந்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகிறான். இவர் செய்த ஒரு பாவம், இவர் செய்தது ஒரு நன்மை, ஊரை விட்டு போறது, அல்லது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது, அல்லது நல்ல பேச்சு பேசியது, ஒருத்தருக்கு சிரிச்சது. ஆனா செஞ்சதெல்லாம் வாழ்க்கை ஒன்று செய்யறது நிறைய பாவம் தான் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ என்னிடத்துல பாவ மன்னிப்பை கேட்டு நல்ல அமல்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டால் உன் பிற்காலத்தில் எத்தனை பாவங்கள் செய்தாயோ அத்துணை பாவங்களை நன்மையாக மாற்றுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. நான் பாவங்களை நானே மன்னிப்பவன், நான் மிகப்பெரிய இரக்கமுள்ளவன் என்பதை அல்லாஹ் சொல்றான். வனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் ஸும்ம தூபு இலைஹி யுமத்திக்கும் மதாஅன் ஹஸனா. அல்லாஹ் சொல்கிறான், மக்களே, அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள், சும்ம தூபு இலைஹி, என்னிடத்திலே இஸ்திக்ஃபாரும் செய்யுங்கள், என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள், என்னிடத்திலே மீளுங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு நான் சொர்க்கமும் தருகிறேன் சொல்றான். என்னன்னு சொல்றான்? ஃபர்ஸ்ட் பாவம் மன்னிச்சிடுறேங்கிறான், பாவங்கள் என்ன செய்யுங்கிறான், நன்மைகளாக மாற்றுகிறேன். அடுத்து என்ன சொல்றான்? நீங்கள் பாவ மன்னிப்பை தேடும் பொழுது உங்களுக்கு என்ன தருகிறேன்னு சொல்றான்? சொர்க்கம் தருவதாக சொல்கிறான். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். இன்னைக்கு அரபு லோகத்துல ஹரமுக்கு மேல என்ன, காபாவுக்கு மேல என்ன இருக்கு? அந்த துணிக்கு பேர் என்னதா? கிஸ்வா இல்லையா? அந்த கிஸ்வால லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு. காபாவுடைய லட்சக்கணக்கான கிஸ்வாவின் மேல ஒரு ஆயத்தை அரபுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆயத்து சொல்றேன் பாருங்க. وَمَنْ يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. இந்த ஆயத்தை லட்ச ரூபாய்கள் அல்லது கோடிகளை கூட இருக்கலாம் தங்கத்தால் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? وَمَنْ يَعْمَلْ سُوءًا, எவர் பாவம் செய்து விட்டார்களோ, أَوْ يَظْلِمْ نَفْسَهُ, தன் ஆத்மாவின் மீது தானே அநியாயம் செய்து கொண்டாரோ, ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ, பிறகு அவர் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார், யா அல்லாஹ் இஸ்தக்ஃபிர் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு அப்படின்னு ஒரு முறை சொல்லிவிட்டால், யஜிதில்லாஹு கஃபூரர் ரஹீமா, அப்படியாப்பட்டவர் பாவங்களை மன்னிக்கப்பட்ட பாவத்தை செய்த அவர் மன்னிக்க கேட்கும் பொழுது அல்லாஹ் அவருக்கு ரஹீமாக இரக்கமுள்ளவனாகவும் கஃபூராக பாவங்களை மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் என்ற வசனத்தை எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி எழுதிருப்பாலும் தெரியாது. இந்த ஒரு வசனத்தை எழுதிச்சிருக்காங்க. அதனால அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், பாவங்களை மன்னிப்பவன், கிருபையாளன், பிரியமானவன். நீங்கள் பேசினால் பேசுவான், நீங்கள் கொஞ்சம் அவனிடத்திலே ஒரு ஜான் வந்தால் அவன் ஒரு முழம் வருவான், நீங்கள் ஒரு முழம் வந்தால் அவன் 10 முழம் வருவான், நீங்கள் நடந்து வந்தால் அவன் ஓடி வருவான், நீங்கள் அவன் உள்ளத்தை நினைத்தால் அவன் மலக்குமாருடைய சபைகளில் நினைப்பான். ஆக அப்படியாப்பட்ட பிரியமான இறைவனாகிய அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களை மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ்விடத்திலே பேசுவோம், அவனும் நமக்கு பதில் சொல்வான். அவனுடைய நெருங்கிய நல்ல அடியார்களாக ஆகுவோம் என்ற எண்ணத்தோடு நாம் கிளம்புவாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. குறிப்பாக நம்முடைய மரணித்த எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், தாய்கள், தந்தைமார்கள், சகோதரர்கள்
யாரெல்லாம் நம்மை விட்டு சென்றார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் முழுவதுமாக தன் இரக்கத்தினுடைய காரணத்தை கொண்டு அல்லாஹ் மன்னிக்கட்டுமாக. வாழக்கூடிய நம்முடைய மனைவிமார்களுடையும் நம்முடைய பிள்ளைகளுடையும் எல்லாருடைய ஊர்காரர்கள் மூமினான ஆண் பெண் உயிருள்ளவர்கள் இறந்தவர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நம்மையும் அல்லாஹ் சொர்க்கத்தை தரட்டுமாக. சுப்ஹானல்லாஹி